மிளகா வறுத்துட்டீங்களா அத்தை? மிளகா வறுத்துட்டேன். இந்தாங்க பாக்கி ஜாமான். பாக்கி ஜாமான் எடுத்துட்டியா? இது வந்து என்னதுக்கு பார்த்தீங்கன்னா ரசப்பொடிக்கு. ரசப்பொடிக்கு வந்து நான் எவ்வளோ இப்போ இது எல்லாமே சேர்த்து வறுத்தோம்னா எல்லா சில்லறை ஜாமானும் சேர்த்து வறுத்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ அவ்வளோதான் இருக்கும் பொடி. இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணுறது. 2 கிலோ 3 கிலோ கூட ரெடி பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு வரும். இது வந்து வறுத்து நம்ம வெயிலெல்லாம் இதுக்கு தேவையில்லை. வறுத்துட்டு உடனே கொண்டு போய் திருவிழா அரைக்கிறது தான். அதனால் இது 1 கிலோ இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. இது பாருங்கள், பெருங்காயத்தை பாருங்கள் எப்படி பொரியுது பாருங்கள். வெறும் சட்டியில் எப்படி பொரியுது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்கா. அடுப்பை பாருங்க, அடுப்பை காமி எவ்வளோ மெதுவாக வைக்கிற பாருங்க. இப்படி வச்சு தான் நீங்கள் அடுப்பு எரியுதே தெரியாது. இப்படி வறுத்து எடுத்தோம்னா தாங்க மிளகாயெல்லாம் அந்த மாதிரி கருகாமல் நல்லா மொரன்னு இப்படி வறுத்து எடுத்தோம்னா தான் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. சரி, இது வேறு எதுக்கு எடுக்க? இப்போ வந்து காலையிலேருந்து என்னென்ன வேலை பார்த்துருக்கோம். இது வேறு என்ன எடுத்துக்க? கெட்டி உருண்டைக்கு எடுக்கணும். மாமா வந்துட்டாங்களா? அதிர்ஷ்டமா வச்சுக்கிட்டு வந்துட்டாங்களா? இதை வறுத்துட்டு போய் தான் இருக்கணும். அதிர்ஷ்டத்துக்கு வெள்ளம் எடுக்க சொல்லி, அப்புறம் வந்து கெட்டி உருண்டைக்கு எடுத்துக்க சொல்லி. சரி, கெட்டி உருண்டை மாவு பச்சை பயிர் எடுத்துக்க சொல்லி. பச்சை பயிர் தான் நம்மள்கிட்ட வறுத்த பயிர் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் இடையை போட்டு தேவையான பச்சரிசியை பொரிச்சு போட்டு கொண்டு போகுது. பச்சரிசியும் பொரிச்சிட்டேன். பச்சை பயிர் வந்து எடுத்துக்க சொல்லி. இதை வறுத்துட்டு வர மேலே குழம்பு என்ன வைக்கணும்? நீங்கள் வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் வைக்கணும். கீரை சாம்பார் வச்சுருங்க. ஆமாம், கோயில் அடியில் போய் இந்த முருங்கைக்காய் பறிச்சுட்டு வரேன். சாம்பார் வச்சுக்கலாம். சரி, மிளகு எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கல. எல்லாமே இருக்குதுல. சரி, நான் வறுத்துட்டு வரேன். வறுத்துட்டு காலையிலேருந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட மாவு ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் வந்து மிளகாய் வந்து காய வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க, இட்லி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன ரெடி பண்ணோம், அவ்வளோதான். இட்லி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இட்லி மாவுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மிளகாய் தூளுக்கு மிளகாய் காயுது. ரசப்பொடி பெட்டி போட மாட்டாங்க. ஏன் பெட்டி போட மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு போய் இன்னைக்கு வரவே இல்லை. இன்னைக்கு எடுக்கவே வர மாட்டாங்க. இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு வரவே மாட்டாங்க. அதனால் பலவாரம் எல்லாமே நாளைக்கு காலையில் செஞ்சு நாளைக்கு மதியானம் போட்டுவிடுவோம். அப்புறம் இதிலே 2-3 பேர் டைம் வச்சு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குது அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ செஞ்சு தான் போட்டுருக்குறது. தேதிப்படி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அன்னன்னைக்கு செஞ்சு தான் போட்டுருக்குறது. நாளைக்கு கொஞ்சம் பலவாரம் செய்யணும். அது வரைக்கும் காலையில் செஞ்சு அதுவே ஞாயிற்றுக்கிழமை போய் எங்கேயும் நிற்கும். எங்களே ஞாயிற்றுக்கிழமை போய் நிற்கும். ஆனால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் கைக்கு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா போட்டுருவோம். இல்லைன்னா அதை பொறுத்து. ஆமாம், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் கைக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு பலவாரம் செஞ்சு பெட்டி போட்டுருவோங்க. இல்லைன்னா ஒரு வழியாக திங்கக்கிழமை தான் போட்டுருவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் எங்கள் கை கிடக்கும். அரிசி அதில் கொட்டிங்க. இங்கே கொண்டாங்க, எங்கிட்ட கொண்டாங்க. சூப்பரான பயிர் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை வறுத்து புடைக்கிறதுக்குள்ளே தான் போதும் ஆயிடுது. எல்லாம் தூசியோடையே போயிடுது. இது தூக்கி கொட்டிக்கோங்கப்பா. இப்போ ரசத்துக்கு நான் வறுத்து தரேன். எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போங்க. இப்போ இந்த மாவு இது அதிர்ஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் எடுத்துக்கிறதாச்சு. இந்த மாவும் ரசப்பொடி தான் எடுத்துக்காங்க. ரசப்பொடிக்கு வறுத்தமா, ரசப்பொடிக்கு வறுத்து அது ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆறட்டுன்னு வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட மாவு இடிச்சிட்டு வந்தாங்களா, அதையும் வந்து இப்போ பாவு நிறுத்தியாச்சு. நல்லா கருப்பு வெள்ளமாக வாங்கி பாவு நிறுத்தியாச்சு. இந்த வெள்ளத்துலேயே இந்த கருப்பு வெள்ளம் தான் நல்லதான். அதனால இப்போ நான் இப்போ கருப்பு வெள்ளமே வாங்கிட்டு இந்த வெள்ளத்தை காமிக்கிறேன். கடையிலே சொல்லிடுறாங்க இந்த வெள்ளத்தை வாங்கிக்கணுன்னு. சரி, இந்த மாதிரி வாங்கிட்டு நம்மளுக்கு காப்பிக்கு டீக்கு நாங்கள் வெள்ளம் தான் போடுவோம். அதனால் அதுவும் வாங்கிட்டு பலவாரத்துக்கு கெட்டி உருண்டைக்கு இதுக்கு எல்லாமே இந்த கருப்பு வெள்ளம் தான். அவ்வளோதான். இதை இப்போ நான் இதுலேயே வைக்க மாட்டேன். இந்த பாவு பார்த்தோம்னா தீபாவளி வேறு வருது. உங்களுக்கு கரெக்டாக பாவு நிறுத்ததெல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இடையில ஒரு ஃபோன் வந்துச்சு, அதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அதிர்ஷ்டமாகவே ரெடி பண்ணிட்டேன். நான் இது எப்படி ரெடி பண்ணுறேன், கரெக்டான அளவுகளோட வெல்லம் எவ்வளவு, மாவு அரிசி எவ்வளவுன்னு இன்னொரு நாளைக்கு நான் இப்போ வீடியோ போடுறேங்க. இப்போ இதை எடுத்து நான் அந்த மண் சட்டியில் மாற்றிடுவேன். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை சாம்பார். நேற்று மோர் குழம்பு வச்சு வீடியோ போட்டிருந்தேன்னா அதில் ஒருத்தவங்க வீடியோ மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் இப்போ நிறையா 2-3 வீடியோ போட்டிருக்கேங்க. நான் மோர் குழம்பு வீடியோலாம் பெரிய வீடியோவே தெளிவாக இருக்கும். ஆனால் மோர் குழம்புனா எங்கள் வீட்டில் எல்லா குழம்போடையும் இந்த மோர் குழம்பு வச்சா எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது மோர் வந்து நீங்கள் கடம்போடலாம் வாங்கி செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வராதுங்க. வீட்டில் பால் வாங்கி காய்ச்சி அதில் மோர் குழம்பு செஞ்சீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நைட்டே மத்தியானமே சரியாக போயிட்டு நைட்டே கேட்டால் அவ்வளோ இருக்குது. மோர் குழம்புலாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு மத்தியானமே இது சரியாக போயிட்டு. கொஞ்சம் தான் தயிர் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக வச்சோம். இந்த பக்குவத்துக்கு அந்த அதிரசம் மாவு இருந்தால் தான் நம்ம 2-3 நாள் ஆகும் போய் இதை கை வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு. 3 நாள் செஞ்சு எடுத்தோம்னா தான் இது பிடிக்குங்க. 3ஆம் நாள் 5ஆம் நாள் இது அதிரசம் செய்ய நம்ம ஆரம்பிக்கலாம். அப்புறம் மோர் குழம்புக்கு இப்போ நான் சொல்லிடுறேன் பாருங்கள். என்ன சொல்லுங்க, நீனே சொல்லுங்க, கையிலே செய்வோம் சொல்லுவாங்க. என்னென்ன சேர்ப்போம்னா என்னென்ன சேர்ப்போம்னு சொல்லி ஒன்றும் இல்லை, என்ன சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுக்கு சொல்லி கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 முடிக்கிட்ட தேங்காய் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதை அரைக்கையில் அந்த ஜீரகம், இஞ்சி, கொஞ்சம் ஒரு தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணுங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி அதை நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, கடுகு, ஜீரகம், பட்டை மிளகாய் போட்டு தாளிக்கணும். ஜீரகம் தான் மெயின். ஜீரகம் அது நேற்று அதுதான் வச்சு மோர் மிளகு குழம்புலாம் நான் வைக்க மாட்டேன். என்ன போட்டு தாளிச்சா இன்னொரு கடுகு, ஜீரகம், பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டில் தண்ணியை ஊற்றி அதில் ஊற்றி தாளிப்பில் கொட்டி நல்லா கொதிக்க விட்டுடணும். இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கு பிற்பாடு நம்ம தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோமா அந்த தயிர் எடுத்து அதில் ஊற்றி இறக்கிட வேண்டியதான் கருவேப்பிலை கம்பி போட்டு. சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து மோர் குழம்பு வந்து என்னென்ன காய்கறி போடலாம்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வதக்கிட்டு போடலாம், அப்படி இல்லைன்னா பூசணிக்காய், பிஞ்சு பூசணிக்காய் போடணும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் கடலைப்பருப்பு வடை தட்டி போடலாம். அவ்வளோதாங்க. நேற்று யாரும் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை போய் அந்த கோயிலில் எங்கள் அப்பா தான் மரம்லாம் வச்சுருக்காப்புல, அதில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன். முருங்கைக்கீரை சாம்பார் தேங்காய் ஊற்றி தான் வைக்க போகிறேன், நான் வைக்கையில காட்டுறேன். அப்புறம் தொட்டுக்க பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவலும் பீட்ரூட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ மணி ஆகிட்டு டீயை குடிச்சிடலாம். இப்போ வந்து கீரை சாம்பாருக்கு நான் பருப்பு வேக வச்சே எடுத்துட்டேங்க. இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான பருப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி வெந்துட்டு பாருங்க. கீரை சாம்பார் வந்து நல்லா தைலமாக வெந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெந்துட்டு இதில் தேவையான தண்ணி ஊற்றி நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லாவே கொதிக்குது. நம்ம இதில் இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா அதுக்கு நான் பெருங்காயம் போட்டுட்டேன், 1 ஸ்பூனு மல்லித்தூள். இதுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும், அதனால் 1 ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், அவ்வளோதான். தேவையான உப்பையும் போட்டு விட்டுருவோம் அதில். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் காய்கறி சாம்பாரோட இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் அது ஒரு வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். எங்களுக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் கிடைக்கணுங்கண்ணே, அதனால் முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா நான் எப்படியோ கைனிசாரி இல்லை முருங்கைக்கீரை சாம்பார் இந்த மாதிரி வச்சுக்கிறது. கொஞ்சமாக நம்ம எல்லா காய்கறி சாம்பாருக்கு ஊற்றுற மாதிரி புளி ஊற்றாமல் இது வெறும் முருங்கைக்கீரை ஒன்றின்னு தான் சேர்க்குறோம், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்துட்டோமா நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே தேங்காயும் ஜீரகமும் சேர்த்து நரப்புடன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்க்கையில காமிக்கிறேன். நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து நல்லாவே கொதிக்குது. இப்போ நான் தேங்காய் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி நரப்புடன்னு அரைச்சி போட்டாதாங்க நல்லாயிருக்கும். அந்த சாம்பாரில் திப்பி திப்பியாக அந்த தேங்காய் மிதக்கணும், அப்படி தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் நைஸாக அரைச்சி போட்டுக்கணும். கீரை சாம்பார் நான் மத்தியானம் காமிக்கையிலேயே சில பேர் எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்ட மாதிரில இந்த தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரட்டும். நான் வந்து ஓரளவுக்கு திக்காக தான் வச்சுருக்கேன் சாம்பார். கீரை சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சாலும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் தான் எங்கள் பையனுக்கு திக்காக வைக்கணும்னு சொல்லுவேன்னா அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். இது நான் ஒரே ஒரு கொதி, இந்த தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். கீரையை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் அது நல்லா மொரன்னு வறுக்கணும், வறுத்துக்கிட்டு காட்டுறேன். ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாங்க. சரி, அவ்வளோதான். கீரையை போட்டு நல்லா ஒரு கலரி விட்டு
செத்த நேரம் தான், ஒரு நிமிஷம் செஞ்சு நம்ம இறக்கிடணும். ஏன்னா 2-3 கொதி வந்துட்டுன்னா கீரையோட கலர் மாறிடும். அருமையான கீரை சாம்பார் ரெடி. கீரை போட்டு ஒரு கொதி வந்துட்டு இப்போ இறக்கிட வேண்டியதாங்க. இறக்கி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோமா? குழம்பு பார்க்கையிலேயே சூப்பராக இருக்குல்ல, அப்படி பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் இறக்கிடுறேங்க. இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து, கடுகு, 2 பட்டை மிளகாய். நல்லா கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே தூக்கி சாம்பாரில் ஊற்றி டப்புன்னு மூடிடணும். சாம்பார் வச்சு சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துட்டேன். இப்படி தான் நான் முருங்கைக்கீரை சாம்பார் வைப்பேன். நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. சாப்பிடையில பார்ப்போம். சூப்பராக அருமையான கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கையிலே நல்லாயிருக்கா? இந்த கலரும் மாறாமல், பச்சை கலருக்கு மாறாமல் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா தான் அந்த கலர் மாறும். கலர்லாம் மாறாமல் அருமையான கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொட்டுக்க பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல், அப்புறம் பீட்ரூட் பொரியல். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு மதியம் சாப்பாடு வரையும் பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு 2 ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.